Dear friends, welcome to my channel Service Corner. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிற ரெசிபி தான். இட்ஸ் ராகி லட்டு. ராகி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டே ராகி தான் கொடுப்போம். ஸோ அது மூலயமா செய்கிற ஒரு ஸ்வீட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ராகியில் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் இப்போ இதில் நான் 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி இது சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த நெய்லேயே ராகி மாவு சேர்த்துடலாம். ஸோ நான் 2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இருக்கிற நெய் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல வாசனை வரும். அப்போது அது ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜாகரி சிரப் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்காக நான் 1 கப் அளவு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணியில் நல்லா கரையணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வடிகட்டி எடுத்து இதை இதோட வடிகட்டிக்கோங்க. இப்படி பண்ணுறனால இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்துடும். இப்போது மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்ச ராகி மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே ஒரு துளி உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்துடலாம். இப்போ ஜென்டலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்கள் தேவைக்கு அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வராது. ஆல்மோஸ்ட் நல்லா பிடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு உருண்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அண்ட் உருட்டும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக வச்சு உருட்டணும். அப்போ தான் அதில் கிராக்ஸ் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக செம்மையாக இருக்குல்ல. இது மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவுலையும் பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா ராகி கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் எல்லா உருண்டையும் உருட்டிடுறேன். உருட்டியாச்சு. அண்ட் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் மேலே போட்டிருக்கேன்.
இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் ஆரோக்கியமாக ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.